ஸ்ரீ பூதத்தான் பத்ரேஸ்வரி அம்மன் திருக்கோவில், ராமன் செம்பருத்தி விளை, பழவார், புதுத்துறை. நமது ஆலயத்தில் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் திருவிழாவாகிய இன்றைய தினம் உடனடியாக ஐஸ்வர்ய பூஜையானது ஆரம்பமாக உள்ளது. இந்த ஐஸ்வர்ய பூஜையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களையும் சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஐஸ்வர்ய பூஜையில் முதல் விளக்கு ஏற்றி வைப்பதற்காக வருகை தந்துள்ள முனைவர் மினி மோகன்தாஸ், MA MPhil PhD, உதவி பேராசிரியர் ஸ்ரீ தேவகுமாரி, மகளிர் கல்வி, புதுத்துறை அன்னார் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கோவிலில் இருந்து தீபத்தை பெற்று தாய் விளக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, 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 ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக, 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 ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. சுற்றி இருக்கக்கூடிய விளக்கு எல்லாரும் அப்படி ஏற்றி சேர்ந்து சுற்றி பிள்ளைங்களை கொஞ்சம் நிற்கி விட்டுட்டு இங்கே வாங்க. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக, 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 ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த ஐஸ்வர்ய பூஜையினுடைய தொடக்க நிகழ்ச்சியாக திருவிளக்கு ஏற்றப்பட்டது. இப்போது இந்த திருவிளக்கில் நம்ம வேதாம்பிகை தேவியை ஆவாகனம் பண்ண போகிறோம். இந்த ஆவாகன பூஜையை பண்ணும்போது எல்லோரும் கைகளை கூட்டி கண்களை மூடி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் போது அது அப்படியே உங்க முன்னாடி நடக்கிறது மாதிரியே சங்கல்பம் பண்ணிட்டே நீங்க வரணும். எல்லாருக்குமே கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் தேவியிடம் சமர்ப்பணம் பண்றதுக்காக தான் இந்த பூஜையில உட்கார்ந்து இருக்கோம். அப்போ மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம மட்டுமே முழுமையா நினைச்சிட்டு இந்த பூஜையில நீங்க உட்காரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த ஆவாகனத்தை நீங்க எல்லாருமே மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே வரணும். எவ்வளவு தூரம் நம்ம பக்தியோட நம்ம மனச கடவுளுக்கு கொடுக்குறோமோ அவங்க நம்ம கிட்ட ஓடி வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம உள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம தான் வெளியில தேடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஆவாகனம் பண்ணக்கூடிய நேரத்துல வேற எந்த எண்ணமும் இல்லாம தேவியை மட்டுமே மனசுல நினைச்சிட்டு சங்கல்பம் பண்ணிட்டே வாங்க. எல்லாரும் நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கைகளை தூக்கிட்டு இந்த ஆவாகனத்துல பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். முதல்ல ஒரு நீண்ட சுவாசம் எல்லாருமே எடுத்து விடுங்க. நேரா நிமிர்ந்து உட்காருங்க. சுந்தரி நம்ம எல்லாருடைய இதயத்திலேயே வீட்டிருக்கிறாங்க. அவங்க நம்ம இதயமாகிற தாமரையில தான் அந்த தேவி வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தேவியை இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. உங்க இதய தாமரை அந்த தேவி இருக்கிறாங்க. நீங்க அப்படியே தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு எப்படி தோணுதோ, என்ன கலர் பட்டோ
என்ன ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாலும் சரி, என்ன விதமான பூக்கள் வைத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படியெல்லாம் தேவியை பார்த்து பிடிக்குமோ அப்படியே உங்க மனசுல வந்து நீங்க சங்கல்பம் பண்ணுங்க. முதல்ல ஜடையில நிறைய பூக்களை எல்லாம் வச்சுட்டு நிறைய ஆபரணங்கள் அணிந்து அழகான பட்டுப்புடவை அணிந்து அப்படியே தேவி உங்க இதய தாமரையில இருக்கிறத நீங்க அப்படியே சங்கல்பம் பண்ணுங்க. அப்படியே பாதத்திலிருந்து தலைவரை, தலையிலிருந்து பாதம் வரை நீங்க அப்படியே தேவியை சங்கல்பம் பண்ணிட்டே இருங்க. தேவியினுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கும். அவங்களுடைய முகம் வந்து சிவந்த முகமும் பிரகாசமாக இருக்கும். கண்களை உடையவளாக இருப்பாங்க. அவங்களுடைய நான் சொல்றது நீங்க அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டே வாங்க. அவங்களுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீடம் வந்து சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய மாணிக்க கிரீடம் வந்து அவங்க தலையில இருக்கும். சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அழகான கண்களோட இருக்காங்க. அவங்களுடைய பாதங்கள் வந்து தாமரை மலர்கள் போல் இருக்கும் பார்க்கறதுக்கு. கைகள் வந்து 4 கைகள் இருக்கும் தேவிக்கு. ஒரு கையில வந்து செங்குவளை பூ வச்சிருக்காங்க. அடுத்த கையில கருப்பு வில்ல வச்சிருக்காங்க. 3வது கையில பாசம் இருக்கும். 4வது கையில அங்குசம் இருக்கும். அவங்களை சுற்றி மும்மூர்த்திகளுமே வந்து இருப்பாங்க. இந்த மும்மூர்த்திகளும் இருக்கலாம் தேவி வந்து ஒருங்கிட்டு இருப்பாங்க. லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் அவங்களுக்கு சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. ஆனா தேவி வந்து சிரித்த முகத்தோட நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறதா நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இப்போது உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவிய இப்போ இங்க வந்து ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சு அதுல வந்து நம்ம ஒரு நடுவுல வந்து ஒரு நிலவிளக்குல ஏற்றி வச்சிருக்கிறோம். இந்த நிலவிளக்குல நம்ம வந்து தேவி இப்போ உட்கார வைக்க போறோம். அது எல்லாமே நீங்க எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. இந்த பூஜையினுடைய நோக்கமே அதுதான். அதனால நீங்க எல்லாரும் இப்போ அப்படியே மனசுல சங்கல்பம் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அழகான தேவி இப்போ உங்க இதய தாமரையிலிருந்து எழும்பி அப்படியே வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்துல இருக்கக்கூடிய திருவிளக்குல வந்து உட்கார்றது மாதிரி நீங்க மனசுல சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உங்க இதய தாமரையிலிருந்து எழும்பியாச்சு. அப்படியே நடந்து இந்த ஸ்ரீ சக்கரத்துல வந்து திருவிளக்குல வந்து எழுந்தருளியாச்சு. இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடுவில் உள்ள மகாமேரு என்று சொல்லக்கூடிய தேவியினுடைய இருப்பிடத்துல வந்து தங்க சிம்மாசனம் போடப்பட்டுள்ளதா நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அந்த தங்க சிம்மாசனத்துல நீங்க உங்க கைகளால தேவியினுடைய கைகளை பிடிச்சு அவங்க சந்தோஷத்தோட கூட்டிட்டு வந்து இந்த பீடத்துல உட்கார வைக்கிறது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. இப்போது தேவி இந்த ஸ்ரீ சக்கரத்துல எழுந்திருந்தாச்சு. அவங்க வந்து புன்னகை பூத்த முகத்தோட இருக்கிறாங்க. முதல்ல சொன்னது மாதிரி 4 கைகளோட அழகான முகத்தோட ஆடை ஆபரணங்களோட அலங்காரத்தோட இப்போ உங்க முன்னாடி இந்த ஸ்ரீ சக்கரத்துல தேவி வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப மெதுவா கண்களை திறந்து தேவியை நீங்க ஸ்ரீ சக்கரத்துல தரிசிக்கலாம். இப்போ ஆவாகன பூஜை. अस्मिन् चित्रे श्री ललिताम्बिके देवी ध्यायामि। ओम अस्मिन् चित्रे श्री ललिताम्बिके देवी आवाहयामि। ओम आसनं समर्पयामि। ओम पाद्यं समर्पयामि। ओम अर्घ्यं समर्पयामि। ओम आचमनीयं समर्पयामि। ओम स्नानं समर्पयामि। ओम वस्त्रं समर्पयामि। ओम आभरणं समर्पयामि। ओम गन्धं धारयामि। ओम हरिद्रा कुङ्कुमं समर्पयामि। ओम पुष्पाणि समर्पयामि।
அரிசி மஞ்சள் கலந்து அக்ஷதையை வச்சிருக்கோம். அந்த அக்ஷதையும் கொஞ்சம் பூமா சேர்த்து உங்களுடைய இடது உள்ளங்கையில எடுத்துட்டு வலது உள்ளங்கையால மூடி உங்களுடைய வலது தொடையில வச்சுக்கோங்க. எல்லாரும் வலது தொடையில வச்சுக்கோங்க. நான் சொல்லி தரது ஒவ்வொன்னே அப்படியே கேட்டு சொல்லிட்டே வாங்க. சர்வ வல்லமை மிக்க ஸ்ரீ லலிதாம்பிகையின் பேரர்களை முன்னிட்டு விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதி சுக்லபக்ஷம் ஏகாதசி திதியில் அத்தம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சுப தினத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் பழவா கிராமத்தில் தேவியின் திருக்கோவிலில் குழுமி இருக்கும் அம்பிகையின் பக்தர்களாகிய நாங்கள் ஏற்கும் சங்கல்பம். தாயே ஸ்ரீ லலிதாம்பிகையே, ஸ்ரீ சக்கர வாசினியே, சர்வ லோகத்தையும் ஆளும் ஜெகன் மாதாவே, உன் பக்தர்களாகிய நாங்கள் வேண்டும் வரம் தருபவளே, உன் கருணையினால் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் அன்பும் அறமும் ஒற்றுமையும் நல்லொழுக்கமும் தெய்வ பக்தியும் தேச பக்தியும் நிலையாக வளரவும் எங்கள் அனைவருக்கும் கல்வி, செல்வம், வீரம், நல்ல நம்பிக்கை, ஆயுள் ஆரோக்கியம், நன்மக்கள் பேரு நிறைய 16 செல்வங்கள் நிறைவாக வாய்க்கவும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் நல்ல அன்பு செலுத்தும் மனமும் தன்னலமில்லாத அன்பும் குடும்பத்தில் ஐக்கியமும் ஒற்றுமையும் தழைத்து ஓங்கவும் பாரதத்தாய் உலகின் குருவாகி நமக்கெல்லாம் வழிகாட்டவும் இந்த ஐஸ்வர்ய பூஜையை செய்கின்றோம் தாயே. அன்புடன் ஏற்று அருள் புரிவாய் அம்மா. எல்லாரும் கண்களை ஊற்றி அப்படியே உங்களுடைய இலையோட அந்த நுனி பகுதியில அந்த அக்ஷரையை வச்சிருக்கோம். எல்லாம் பண்ண போறோம். நான் ஒவ்வொரு மந்திரத்தை நான் வேகமா சொல்லிட்டே போவேன். நீங்க ஓ ஸ்ரீ தேவியை நமகன்னு சொல்லி ஒவ்வொரு பூவா எடுத்து உங்களுடைய இலையினுடைய மீது வச்சிருக்கோம். ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து வைங்க. ஓ ஸ்ரீ தேவியை நமக அப்படின்னு சொல்லலாம். ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपशान्तये. अस्य श्रीललिता सहस्रनाम स्तोत्रमाला महामन्त्रस्य विष्णुयादिवाक् देवदार्श्य अनुष्टुप् छन्द श्रीललिता महात्रिपुर सुन्दरी देवता ध्यानं सिन्दूरारुण विग्रहं त्रिनयना माणिक्यमौलिस्फुरत्तारामायगशेखरां स्मितमुखी मामीनकक्षोरुगां पाणिभ्यां मणिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं विप्रदिं सौम्यां रत्नरक्तरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणाकरञ्जिताक्षिन्द्रवाशाङ्कुशपुष्पवाणशाभां मणिमादिविरावृतां मयूरेरहमित्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मवक्त्राय दार्शीं हेमाभां वीतवस्त्रां करलितलसत्केम पद्मावराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततम् अभेदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरङ्गां सर्वसम्पत्प्रदात्रीं सद्गुरुमविलेपनां मलिकसुन्दिकस्तूरिकां समन्दकसिलेक्षणां सकलतापवाशाङ्कुशाम् अशेषजनमोदिनी मरुणमाल्यभूषां वरां जवाकुसुमबाहुरां जपैस्मरेरम्बिकां. அர்ச்சனை ஆரம்பிக்க போகுது. ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ தேவியை நமகன்னு சொல்லிட்டு நீங்க பூவை வச்சுக்கணும். மனசுல தேவியை மட்டுமே நினைச்சிட்டுங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால வேற எதையும் நினைக்காம தேவியை மட்டுமே நினைச்சிட்டு அர்ச்சனைகளை பண்ணிட்டே இருங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ
श्री महाराज्ञे नमः। ओम श्रीमत् सिंहासनेश्वर्यै नमः। ओम शिवकीनंद संभूतायै नमः। ओम देवराज संप्रियाय नमः। ओम उद्यगान सहस्रावाय नमः। ओम चतुर्बाहु समन्विताय नमः। ओम व्यासस्वरूप भाषायाय नमः। ओम गोलाय नमः। ओम मनोरूपेश गोलंडाय नमः। ओम पंचधर्मासाय नमः। ओम विचारण प्रभागोल मध्यब्रह्माय मंडलाय नमः। ओम संवादाय सौगंधिकलसत्ताय नमः। ओम गुरुविंदमणीश्वरी कनकोडिय मंडिलाय नमः। ओम अष्टमी चंद्र नित्राज तनिकस्थल शोभिताय नमः। ओम उपचंद्र कलंकाव मृणाभि विशेषगाय नमः। ओम वदनस्मर मांगल्य धरोहरण संहिताय नमः। ओम वक्त्रदृष्टि परिवार चरणीनावलोचनाय नमः। ओम नवसंवत्सरावनाशादंत व्यासाय नमः। ओम तारागांधि तिरस्कारी मासावरण वाक्याय नमः। ओम कदंब मंजरी कीर्तकर्णपूर मनोहराय नमः। ओम तारंगयुवड़ी भूतसमरोल मंडलाय नमः। ओम पद्मनाभ दियागणपतये नमः। देवी नमः। प्रसन्नयाय नमः। ओम सुदर्शनाय नमः। जय ओम ललिताम्बिके। நாம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நம்ம மந்திரங்களை கேட்டும் சொல்லியும் தேவிக்கு அர்ச்சனைகளை பண்ணியிருக்கோம். அப்போ இனிமே நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் தேவி கிட்ட சமர்ப்பணம் பண்ண போறோம். எல்லாரும் முழுமையான மனதோட உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்குதோ அதையெல்லாம் இப்போ நீங்க தேவி கிட்ட சமர்ப்பணம் பண்ணலாம். ஏன்னா எல்லா அர்ச்சனைகளையும் நவரத்ன மாலை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம கேட்கறதெல்லாம் தரதுக்கு தேவி தயாராக இருக்கிறாங்க. நாம கேட்கணும் உண்மையான பக்தியோட நல்ல மனசோட நமக்கு எது தேவையோ அதை வந்து தேவி கிட்ட நாம சமர்ப்பணம் பண்ண போறோம். பிரார்த்தனை எழுந்து உட்கார்ந்து கண்களை மூடி கைகளை கூப்பிட்டு அப்படியே பிரார்த்தனை வந்து நீங்க கேட்டு சொல்லுங்க. நான் சொல்றது மட்டும் சங்கல்பம் பண்ணிட்டு அடுத்து சொல்லி தரதை கேட்டு சொன்னா போதும். நீங்க எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க, கைகளை கூப்பி இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடுவுல வந்து தேவி நம்முடைய பூஜை எல்லாம் ஏற்று அப்படியே சந்தோஷமா இருக்கிறத நீங்க வந்து உங்களுடைய மனசுல வந்து சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல தேவியை வந்து தங்க சிம்மாசனத்துல இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடுவுல உட்கார வச்சிருக்கிறோம். அங்க வந்து தேவி உண்மையான பயங்கரமான சந்தோஷத்தோட இப்போ இருக்கிறாங்க. நம்ம பண்ண பூஜை எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு அவ்வளவு தூரம் சந்தோஷத்தோட நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய பிரார்த்தனையும் கேட்கறதுக்காக அன்போடையும் வாத்சல்யத்தோடையும் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மனசுக்குள்ள நீங்க எல்லாரும் தேவியை வந்து அம்மா அப்படிங்கிற வார்த்தையால மனசார நீங்க கூப்பிடுங்க. உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் கேட்கறதுக்கு தேவி தயாராக இருக்கிறாங்க. மனசுல வந்து தேவி அப்படியே ஸ்ரீ சக்கரத்தினுடைய நடுவுல சந்தோஷமா இருக்கிறத அப்படியே சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கேட்டு சொல்லுங்க. எல்லாம் வல்ல மகாசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகையே மகாமாயே எங்கள் எல்லோருக்கும் சக்தியை தா, பக்தியை தா, நன்மையை தா, நிலையான சந்தோஷத்தை தா. இந்த பூஜையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் இந்த ஆலயத்தை சேர்ந்த அனைவருக்கும் இந்த ஊரை சேர்ந்த அனைவருக்கும் சகல நன்மைகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்தருள் புரிவாயாக. குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும், மாணவ மாணவிகள் தங்கள் பாடங்களை நன்றாக படித்து நிறைவான மதிப்பெண்கள் கிடைக்கவும், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையவும், திருமண வயதில் திருமணமாகாமல் இருக்கும் கன்னிகைகளுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல வரன் அமையவும், வறுமையால் வாடுபவர்களுக்கு
நீங்கி செல்வம் பெருகவும் கடன் தொல்லையால் வருந்துபவர்களின் கடன் தொல்லை தீரவும் கொடிய நோயின் பீடித்திருப்பவர்களுக்கு நோயின் துன்பம் விலகவும் நோய் நீங்கி நல்ல உடல்நலம் கிடைக்கவும் குடும்பத்தில் தம்பதியினர் இடையே அன்பும் ஆற்றலும் ஐக்கியமும் ஓங்கவும் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நல்வாழ்வு வாழவும் உன் திருவடிகளை அம்பிகையே நாங்கள் பணிகின்றோம். எங்களது இந்த பிரார்த்தனையை ஏற்று எங்களுக்கு அருள் புரிவாயாக. இப்போது மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரார்த்தனைகளை சொல்லணுமோ அதை தேவி கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே உங்களுடைய பிரார்த்தனைகளை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவே பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. ஓம் பிராணாய ஸ்வாஹ ज्ञानाय स्वाहा ओम ज्ञानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा. கைகளை தீர்த்தத்தை வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. வெற்றிலை பார்த்திருக்கும் அதுக்கு மேல உங்க வலது உள்ளங்கையை வச்சுக்கோங்க. ताम्बूलं समर्पयामि ताम्बूलं समर्पयामि ताम्बूलं समर्पयामि. दीवाराने தேவியுடைய பாடல்களை சமர்ப்பணம் பண்ணிடுறோம். இப்படி உள்ள தட்டிடுங்க ரெண்டு கையால். நீங்க உங்களுடைய பிரார்த்தனை தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். அந்த பூ வந்து தேவியுடைய பாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு
லலிதாம்பிகாயை நமக. ஓம் ஸ்ரீ 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 லலிதாம்பிகாயை நமக. திருப்பி நம்முடைய இதய தாமரையிலே வந்து அந்த சந்தோஷத்தோட வந்து உட்கார போறாங்க. அப்போ நீங்க எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி முதல்ல பண்ண அந்த ஆவாகனத்துக்கு பண்ண சங்கல்பத்தை மாதிரி இப்போ இதை வந்து நீங்க நான் சொல்றத ஒவ்வொன்றையும் அப்படியே மனசுல நினைச்சிட்டு தேவியை வந்து உங்க இதய தாமரையில நீங்க உட்கார வைக்க போறீங்க. சரி, நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு நீண்ட மூச்சு எடுத்து விட்டு கைகளை கூப்பி உட்காருங்க. அம்மா தாயே, லலிதாம்பிகையே, நாங்கள் செய்த இந்த ஐஸ்வர்ய பூஜையில் ஏதே நண்பர்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தந்தருள் புரிவாயாக. இப்போ நீங்க இந்த ஸ்ரீ சக்கரத்துல தேவி வந்து நீங்க சமர்ப்பணம் பண்ணின பூவை எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்று சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே முதல்ல நம்ம சொன்னது மாதிரியே சிரிச்ச முகத்தோட உங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் உள்ள ஆடை அணிஞ்சிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஆபரணங்களை எல்லாம் தேவிக்கு அணிவிச்சு பூக்களை எல்லாம் சூட்டி சிவந்த முகத்தோடு தாமரை பாதங்களுடைய தேவிய நீங்க இந்த சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமய सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ओम शांति शांति शांति। ओम शांति शांति शांति। ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शांति शांति शांति। நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து लोगा समस्ता सुखिनो भवन्तु। हरि ओम।